ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மஷ்ரூம்ஸ் வந்து சைனா, ஜப்பான், கொரியா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இதுக்கு முன்னாடி பாப்புலர். ஆனால் கடந்த 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா அதை இந்தியன் குவிசினில் பார்க்க முடியுது. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் ஸ்பெஷல் மெனு ஐட்டமாக இருக்குது. நிறைய குடும்பங்களில் வந்து விரும்பி சமைக்கிறாங்க. என்னோட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்ம வீட்டில் பண்ணுற சமையல், ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் தான் இது வரைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாம் பெப்பர் மஷ்ரூம் மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 பேருக்கு ஒரு 12-15 மஷ்ரூம், வெங்காயம் 1 பெரியது, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கேப்சிகம் பாதி, ஏலக்காய் 2, கிராம்பு 3, லவங்கப்பட்டை சிறியது, சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், உப்பு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பூண்டு 3 பல். மஷ்ரூம்ஸை வந்து வாங்கும்போது நல்ல சுத்தமான மஷ்ரூமாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூமாக பார்த்து வாங்குங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் இந்த மஷ்ரூம்ஸை எடுத்து நல்ல திக் ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் எடுத்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக நறுக்கிக்கங்க. நான் இங்கே கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருப்பேன். 2 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி மற்றும் பூண்டையும் எடுத்து இந்த மாதிரி அளவில் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் கேப்சிகம் வந்து பாதி கேப்சிகம் எடுத்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜென்ரலாக பெருசாக பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. அதே மாதிரி தக்காளியும் இன்னும் சின்னதாகவே நறுக்கலாம். நான் இங்கே பெருசாக கட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். தேவையான பொருட்களின் அளவு உங்கள் பார்வைக்கு இப்போ நான் காட்டுறேன். ஒரு வாணலில் ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வறுத்துருங்க. அதுலேயே நம்ம நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதில் சேர்த்துடணும். மிதமான தீயிலேயே இது வதங்கட்டும். ஒரு பொன்னிறம் கலர் வரணும் இந்த வெங்காயம். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்க்கறதுனால இந்த வதங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ இதில் நீங்கள் நறுக்கின தக்காளியையும் சேர்க்கணும். இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகம்மை இதில் சேர்க்க போகிறோம். மிதமான தீயிலேயே இது வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி நாம் இதில் சேர்க்க போகிறோம். நல்லா கிளறி விடுங்க. நம்ம சீரகப்பொடி, மிளகு பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அருமையான ஒரு வாசனை வரும் இந்த டிஷ்ஷில் இருந்து. இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் சேர்க்குறோம். இதில் இப்போது ஒரு 1/2 கப் அளவு வரைக்கும் தண்ணி நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இந்த வாணலை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போது இதில் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே வாணலில் இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இப்போது சுவையான பெப்பர் மஷ்ரூம் மசாலா தயார். இந்த பெப்பர் மஷ்ரூம் மசாலாவை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, நான் அதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி. Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.